அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நிறைவுடைய வாழ்வழித்து நெடுநிலத்தை காப்பதற்கு மறையளித்த மன்னவனுக்கே மாபெரும் புகழ் அனைத்தும். அல்லாஹ்வின் பெரும் கிருபையால் நாம் பல பயான்களை பார்த்திருக்கின்றோம். தீனுடைய விஷயங்களை நிறைய கேட்டிருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் அதன்படி வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தல் புரிவானாக. ஆமீன். நாம் தீனுடைய விஷயங்களை சரியான முறையில் படித்து அதன்படி நடந்து நம்மை வழிகேட்டிலிருந்தும் ஷைத்தானின் பாதையிலிருந்தும் பாதுகாத்து நன்மையில் நிலைத்திருக்க செய்யக்கூடிய 2 விஷயங்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். 2 விஷயங்களை நான் விட்டுச் செல்கின்றேன், அவற்றை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், அப்பொழுது காலமெல்லாம் வழி தவற மாட்டீர்கள். 1 குர்ஆன், 2வது அல்லாஹுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி வாழக்கூடிய சுன்னத்தான வழிமுறை. உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு முஅத்தா இமாம் மாலிக் 1395வது ஹதீஸில் கூறப்பட்டுள்ளது. ஆகவே நாம் பயான்களின் மூலமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்துக்களை தெரிந்து கொண்டு அதன்படி வாழ்க்கையை மாற்றி நடந்து நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ் இந்த பயானில் நாம் சஜ்தாவுடைய ஆயத்தில் 14 வசனங்களையும் ஒரே அமர்வில் ஓதி துஆ செய்வதால் அது ஏற்றுக்கொள்ளப்படும். அந்த 14 ஆயத்துக்களையும் அதனுடைய பொருளையும் பார்க்கலாம், அந்த ஆயத்துக்களின் பலன்களையும் பார்க்கலாம். இன்ஷா அல்லாஹ் பொறுமையோடும் கவனமாகவும் முழுமையாகவும் கேட்டு பயனடையுங்கள். மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அல்லாஹு தாலாவிடத்தில் நற்கூலியை பெற்றுக்கொள்ளுங்கள். முழு குர்ஆனில் அல்லாஹு தாலா 14 சஜ்தாவுடைய ஆயத்துக்கள் வரும் பொழுது சஜ்தா செய்யும்படி கூறியிருக்கின்றான். அந்த ஆயத்துக்களை கேட்டாலும் ஓதினாலும் திரும்ப திரும்ப ஓதும்போது எத்தனை முறை ஓதுகிறோமோ அத்தனை முறை சஜ்தாக்கள் செய்ய வேண்டும். ஒரே அமர்வில் வரிசையாக ஓதி 14 ஆயத்துக்களையும் ஓதி முடித்த பிறகு சஜ்தா செய்ய வேண்டும். கடைசியாக துஆ செய்தால் இன்ஷா அல்லாஹ் நிச்சயம் ஏற்கப்படும். ஏதாவது சோதனை பிரச்சனைகள் இருந்தால், கவலைகள் இருந்தால் விரைவில் நீங்கிவிடும் இன்ஷா அல்லாஹ். இது மூத்த மார்க்க ஞானிகள் மற்றும் இமாம்களுடைய அனுபவபூர்வமான அமலாகும். நூருல் இலாஹுல் மசாயில் ஆதாரம். இலகுவாக்குவதற்காக குர்ஆனினுடைய 14 ஆயத்துக்களையும் வரிசையாக ஓதி அதனுடைய பொருளையும் படிக்கின்றேன், கவனமாக கேட்டு பயனடையுங்கள். தாங்கள் துஆ செய்யும் பொழுது எங்களையும் மற்றும் முஃமினான முஸ்லிமான அனைத்து உள்ளங்களுக்கும் சேர்த்து துஆ செய்யுங்கள். அல்லாஹு தாலா அனைவருக்கும் ஹிதாயத் என்னும் பேரருளை தந்தருள்வானாக. ஆமீன். முதலாவது வசனம் 7வது சூராவின் 206வது வசனம். இன்னல்லதீன இன்த ரப்பிக லா யஸ்தக்பிரூன அன் இபாததிஹி வயுஸப்பிஹூனஹு வலஹு யஸ்ஜுதூன். எவர்கள் நிச்சயமாக உமது அல்லாஹ்விடத்தில் இருக்கின்றார்களோ அவர்கள் வானவர்கள், இருமாப்பு கொண்டு அவனை வணங்காமல் இருப்பதில்லை. எனினும் நீ மிக பரிசுத்தமானவன், நீ மிக பரிசுத்தமானவன் என்று அவனை எப்பொழுதும் நினைவு செய்து கொண்டும் அவனுக்கு சிரம் பணிந்து கொண்டும் வணங்கிக் கொண்டும் இருக்கின்றார்கள். 2வது ஆயத்து 13வது சூராவின் 15வது வசனத்தில் இருக்கின்றது. வலில்லாஹி யஸ்ஜுது மன் ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்லி தௌஅன் வ கர்ஹன் வ லிலாலுஹும் பில் குதுவி வல் ஆசால். வானங்களிலும் பூமியிலும் இருப்பவை அனைத்தும் அவை விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அல்லாஹுக்கு சிரம் பணிந்து வழிபட்டே தீரும். காலையிலும் மாலையிலும் அவற்றின் நிழல்களும் அவனுடைய கட்டளைக்கு வழிபட்டே முன்பின் செல்கின்றன. 3வது சஜ்தாவுடைய ஆயத்து 16வது சூராவின் 49, 50 ஆகிய வசனங்களில் உள்ளது. வலில்லாஹி யஸ்ஜுது மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்லி மின் தாப்பத்தின் வல் மலாயிகத்து வ ஹும் லா யஸ்தக்பிரூன். வானங்களிலும் பூமியிலும் உள்ள மற்ற உயிரினங்களும் வானவர்களும் அல்லாஹ்வையே சிரம் பணிந்து வணங்குகின்றார்கள். அவர்கள் இப்லீஸை போல அவனுக்கு சிரம் பணியாமல் பெருமை அடிப்பது இல்லை. 16வது சூராவின் 50வது வசனம். யஹாஃபூன ரப்பஹும் மின் ஃபௌகிஹிம் வ யஃஅலூன மா யுஅமரூன்.
அவர்கள் தங்களுக்கு மேலுள்ள தங்கள் அல்லாஹ்விற்கு பயந்து தங்களுக்கு இடப்பட்ட கட்டளையே செய்து கொண்டிருக்கின்றார்கள். 4வது சஜ்தாவுடைய வசனம் 17வது சூராவின் 109வது வசனம். வயஹிர்ரூன லில் அதுகானி யப்கூன வயஜீதுஹும் ஹுசூஆ. மேலும் அவர்கள் முகம் குப்புற விழுந்து அழுவார்கள், அவர்களுடைய உள்ளச்சமும் அதிகரிக்கும். 5வது சஜ்தாவுடைய ஆயத்து. உலாஇகல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம் மினன் நபிய்யீன மின் துர்ரியதி ஆதம வமிம்மன் ஹமல்னா மஅ நூஹ் வமின் துர்ரியதி இப்ராஹீம வ இஸ்ராஈல் வமிம்மன் ஹதைனா வஸ்தபைனா இதா துத்லா அலைஹிம் ஆயாத்துர் ரஹ்மானி கர்ரு சுஜ்ஜதன் வ புகியா. ஆகவே மேற்கூறப்பட்ட இவர்கள் அனைவரும் அல்லாஹ் அருள் புரிந்த நபிமார்கள் ஆவார்கள். இவர்கள் ஆதமுடைய சந்ததியிலும், நூஹுடன் நாம் கப்பலில் ஏற்றிக்கொண்டவர்களுடைய சந்ததியிலும், இப்ராஹீமுடைய சந்ததியிலும், இஸ்ராயில் எனும் யாக்கூபுடைய சந்ததியிலும் உள்ளவர்கள் ஆவார்கள். மேலும் நாம் தேர்ந்தெடுத்து நேரான வழியில் நடத்தியவர்களிலும் உள்ளவர்கள். அவர்கள் மீது ரஹ்மானுடைய வசனங்கள் ஓதப்பட்டால் அதற்கு பயந்து அழுதவர்களாக அல்லாஹ்விற்கு சிரம் பணிந்து தொழுவார்கள். சுப்ஹானல்லாஹ். 6வது சஜ்தாவுடைய வசனம் 22வது சூராவின் 18வது வசனம். அலம் தர அன்னல்லாஹ யஸ்ஜுது லஹு மன் ஃபிஸ் ஸமாவாதி வ மன் ஃபில் அர்லி வஷ்ஷம்சு வல் கமரு வன் நுஜூமு வல் ஜிபாலு வஸ்ஸஜரு வத்தவ்வாபு வகஸீரும் மினன் நாஸ் வகஸீரும் ஹக்க அலைஹில் அதாப் வமன் யுஹினில்லாஹு ஃபமா லஹு மின் முக்ரிம் இன்னல்லாஹ யஃஅலு மா யஷா. நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வானங்களில் இருப்பவர்களும் பூமியில் இருப்பவர்களும், சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் மலைகளும் மரங்களும் கால்நடைகளும் மனிதரில் ஒரு பெரும் தொகையினர்களும் நிச்சயமாக அல்லாஹுக்கு சிரம் பணிந்து வணங்குகின்றார்கள் என்பதை நீர் காணவில்லையா? எனினும் மனிதர்களில் பெரும்பாலானவர்கள் மீது வேதனையே விதிக்கப்பட்டு விட்டது. எவனை அல்லாஹு தாலா இழிவுபடுத்துகின்றானோ அவனை ஒருவராலும் கண்ணியப்படுத்த முடியாது. நிச்சயமாக அல்லாஹ் தான் நாடியதையே செய்கின்றான். சுப்ஹானல்லாஹ். 7வது சஜ்தாவுடைய வசனம். வஇதா கீல லஹும் உஸ்ஜுது லிர்ரஹ்மானி காலு வமர் ரஹ்மான் அனஸ்ஜுது லிமா தஅமுரூன வஸாதஹும் நுஃபூரா. 25வது சூராவின் 60வது வசனம். ஆகவே அந்த ரஹ்மானை சிரம் பணிந்து வணங்குங்கள் என அவர்களுக்கு கூறப்பட்டால் அவர்களுக்கு வெறுப்பு அதிகரித்து, ரஹ்மான் யார்? நீங்கள் கூறியவர்களுக்கெல்லாம் நாம் சிரம் பணிந்து வணங்குவதா என்று கேட்கின்றார்கள். 8வது சஜ்தாவுடைய வசனம் 27வது சூராவின் 25, 26 ஆகிய வசனங்கள். அல்லா யஸ்ஜுது லில்லாஹில்லதி யுக்ரிஜுல் ஹப்அ ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்லி வ யஅலமு மா துஃபூன வ மா துக்லினூன். வானங்களிலும் பூமியிலும் மறைந்திருப்பவற்றை வெளிப்படுத்தக்கூடிய, நீங்கள் மறைத்துக் கொள்வதையும் நீங்கள் வெளியாக்குவதையும் நன்கறியக்கூடிய அல்லாஹுக்கு அவர்கள் சிரம் பணிந்து வணங்க வேண்டாமா? அல்லாஹு லா இலாஹா இல்லா ஹுவ ரப்புல் அர்ஷில் அலீம். அந்த அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரிய இறைவன் வேறு யாரும் இல்லை, அவன்தான் மகத்தான அர்ஷுடையவன் என்று கூறிற்று. 9வது சஜ்தாவுடைய வசனம் 32வது சூராவின் 15வது வசனம். இன்னமா யுமினு பிஆயாத்தினல்லதீன இதா துக்கிரு பிஹா ஹர்ரு சுஜ்ஜதன் வஷப்பஹு பிஹம்தி ரப்பிஹிம் வஹும் லா யஸ்தக்பிரூன். நம் வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் எவர்கள் பூமியில் சிரம் பணிந்து தங்கள் இறைவனை புகழ்ந்து துதி செய்கின்றார்களோ அவர்கள்தான் நம் வசனங்களை மெய்யாகவே நம்பிக்கை கொள்வார்கள். அவர்கள் கர்வம் கொண்டு பெருமை அடிக்கவும் மாட்டார்கள். 10வது சஜ்தாவுடைய வசனம் 38வது சூராவின் 24வது வசனம்.
قال لقد للمك بسوالي نعزتك إلى نعازه وإن كثير من الخلطاء ليبغي بعضهم على بعض إلا الذين آمنوا وعملوا الصالحات وقليل ما هم ولن داود أنما فتناه فاستغفر ربه وخر راكعا وأناب. அதற்கு தாவூத், உன் ஆட்டை அவர் தன் ஆடுகளோடு சேர்த்து விடும்படி கேட்பது நிச்சயமாக அவர் மீது செய்யக்கூடிய அநியாயமாகும். கூட்டாளிகளில் பெரும்பாலானவர்கள் ஒருவரை ஒருவர் மோசம் செய்து விடுகின்றார்கள், நம்பிக்கை கொண்டு நல்ல செயல்கள் செய்கிறவர்களை தவிர. நம்பிக்கையாளர்கள் அவ்வாறு செய்வதில்லை. மோசம் செய்யாத இத்தகையவர்கள் வெகு சிலரே என்று கூறினார். இதற்குள் நிச்சயமாக நாம் தாவூதை சோதனைக்குள்ளாக்கி விட்டோம் என்று தாவூத் எண்ணி தன்னுடைய இறைவனிடம் தன் குற்றத்தை மன்னிக்கும்படி கோரி சிரம் பணிந்து வணங்கி தன் அல்லாஹ்வை நோக்கி பிரார்த்தனை செய்தார். 11வது சஜ்தாவுடைய ஆயத்து 41வது சூராவின் 37, 38 ஆகிய வசனங்கள். வமின் ஆயாத்திஹில் லைலு வன்னஹாரு வஸ்ஸம்ஸு வல்கமர் லா தஸ்ஜுது லிஸ்ஸம்ஸி வலா லில்கமரி வஸ்ஜுது லில்லாஹி அல்லதி خلقஹுன்ன இன் குன்தும் இய்யாஹு தஅபுதூன். இரவும் பகலும் சூரியனும் சந்திரனும் அவனுடைய வல்லமையை அறிவிப்பதற்குரிய அத்தாட்சிகளில் உள்ளவை. ஆகவே மெய்யாகவே நீங்கள் அல்லாஹ் ஒருவனையே வணங்குபவர்களாக இருந்தால் சூரியனுக்கும் சிரம் பணியாதீர்கள், சந்திரனுக்கும் சிரம் பணியாதீர்கள். இவற்றை படைத்தவன் எவனோ அவனுக்கே சிரம் பணியுங்கள் என்று நபியே நீர் கூறுவீராக. 41வது சூராவின் 38வது வசனம். فَإِنِ اسْتَكْبَرُوا فَالَّذِينَ عِندَ رَبِّكَ يُسَبِّحُونَ لَهُ بِاللَّيْلِ وَالنَّهَارِ وَهُمْ لَا يَسْأَمُونَ. ஆகவே நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவர்கள் கர்வம் கொண்டு இறைவனை வணங்காமல் விலகிக் கொள்வார்களே ஆயின் அதனால் அவனுக்கு ஒரு நஷ்டமும் இல்லை. உங்கள் இறைவனிடத்தில் உள்ளவர்களாகிய மாணவர்கள் இரவும் பகலும் அவனை துதி செய்து புகழ்ந்து கொண்டே இருக்கின்றார்கள். இதில் அவர்கள் சோர்வடைவதே இல்லை. 12வது சஜ்தாவுடைய வசனம். 53வது சூராவின் 62வது வசனம். ஆகவே அவ்வாறு இருக்காமல் அல்லாஹ்விற்கு சிரம் பணிந்து அவன் ஒருவனையே வணங்குவீர்களாக. 13வது சஜ்தாவுடைய வசனம். 84வது சூராவின் 21வது வசனம். வஇதா குரிய அலைஹிமில் குர்ஆனு லா யஸ்ஜுதூன். அவர்களுக்கு இந்த குர்ஆன் ஓதி காண்பிக்கப்பட்ட போதிலும் அல்லாஹ்வை அவர்கள் சிரம் பணிந்து வணங்குவது இல்லை. கடைசியாக 14வது சஜ்தா. இந்த ஆயத்து 96வது சூராவின் 19வது வசனத்தில் இருக்கின்றது. கல்லா லா துதிஹு வஸ்ஜுது வக்தரிப். நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிச்சயமாக நீர் அவனுக்கு கீழ்ப்படியாதீர், உமது இறைவனுக்கு சிரம் பணிந்து வணங்கி அவனை நெருங்குவீராக. அல்ஹம்துலில்லாஹ். இதுவரை முழு குர்ஆனில் மொத்தம் 14 சஜ்தாவுடைய ஆயத்துக்கள் இருந்த அனைத்தையும் கேட்டோம். இதனை ஓதி துஆ செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய ஹலாலான ஹாஜத்துக்களை நிறைவேறும். இதனை பற்றிய ஹதீஸ்கள் புகாரி, முஸ்லிம் என்ற கிதாபில் உள்ள சில ஹதீஸ்களை பார்க்கலாம். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் நஜ்மு அத்தியாயத்தை ஓதும் பொழுது சஜ்தா செய்தார்கள். ஒரு முதியவர்களை தவிர அவர்களோடு இருந்த அனைவரும் சஜ்தா செய்தார்கள். அந்த முதியவர் ஒரு கையில் சிறிய கற்களையோ மண்ணையோ எடுத்து தன்னுடைய நெற்றிக்கு கொண்டு சென்று இவ்வாறு சஜ்தா செய்வது எனக்கு போதும் என்று கூறினார். பின்னர் அவர் காஃபிராக கொல்லப்பட்டதை பார்த்தேன். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெள்ளிக்கிழமை ஃபஜருடைய தொழுகையில் அலிஃப் லாம் மீம் தன்சீல் என்ற சஜ்தா அத்தியாயத்தையும்
ஹல் ஹதா அலல் இன்சான் என்ற அத்தியாயத்தையும் ஓதினார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள், சாத் அத்தியாயம் ஓதப்படும் பொழுது சஜ்தா கட்டாயமில்லை. ஆனால் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஆயத்தை ஓதும் பொழுது சஜ்தா செய்ததை நான் பார்த்திருக்கின்றேன். இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் சூரத்துன் நஜ்ம் அத்தியாயத்தை ஓதும் பொழுது சஜ்தா செய்தார்கள். அந்த கூட்டத்தில் ஒருவரை தவிர அவர்களோடு இருந்த அனைவரும் சஜ்தா செய்தார்கள். அந்த ஒருவர் சிறிய கற்களையோ மண்ணையோ எடுத்து நெற்றிக்கு வைத்துக்கொண்டு இவ்வாறு சஜ்தா செய்வது எனக்கு போதும் என்று இறை மறுப்பாளனாக கொல்லப்பட்டதை அவர்களை நான் பார்த்தேன். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நஜ்ம் அத்தியாயத்தை ஓதி சஜ்தா செய்ததையும் அவர்களோடு இருந்த முஸ்லிம்களும் இணை வைப்பவர்களும் ஏனைய மக்களும் ஜின்களும் சஜ்தா செய்தார்கள் என்று அறிவித்திருக்கின்றார்கள். அபு சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள், அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதஸ்ஸமாஉன் ஷக்கத் அத்தியாயத்தை ஓதி சஜ்தா செய்தார்கள். நான் அவர்களிடம், நீங்கள் சஜ்தா செய்ததை நான் பார்த்தேனே என்றார்கள். அதற்கு அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜ்தா செய்ததை நான் பார்த்திருக்காவிட்டால் நானும் சஜ்தா செய்திருக்க மாட்டேன் என்று விடையளித்தார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜ்தா செய்யும் வசனத்தை எங்களுக்கு ஓதி காட்டும் பொழுது அவர்கள் சஜ்தா செய்வார்கள். எங்களுக்கு நெற்றியை வைக்க இடமில்லாத அளவிற்கு நாங்கள் அனைவரும் சஜ்தா செய்வோம். சுப்ஹானல்லாஹ். ரபியா இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு வெள்ளிக்கிழமை மிம்பரில் நின்று நஹல் அத்தியாயத்தை ஓதினார்கள். அதிலுள்ள சஜ்தாவுடைய வசனத்தை அடைந்ததும் இறங்கி சஜ்தா செய்தார்கள். மக்களும் சஜ்தா செய்தார்கள். அடுத்த ஜும்மா வந்தபோது அதே அத்தியாயத்தை ஓதினார்கள். அப்பொழுது சஜ்தாவுடைய வசனத்தை அடைந்ததும் மக்களை நோக்கி, மனிதர்களே, நாம் சஜ்தாவுடைய வசனத்தை ஓதியிருக்கின்றோம். சஜ்தா செய்பவர்கள் நல்லதை செய்தவர்கள் ஆவார்கள். அவரின் மீது எந்த குற்றமும் இல்லை என்று கூறினார்கள். மேலும் அவர்கள் சஜ்தா செய்யவில்லை, நாம விரும்பி செய்தால் தவிர சஜ்தாவை அல்லாஹ் நம்மீது கடமையாக்கவில்லை என்று இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். அபி ராபிஉ அறிவித்தார்கள், நான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு இஷா தொழுதேன். அவர்கள் இதஸ்ஸமாஉன் ஷக்கத் என்ற அத்தியாயத்தை ஓதி சஜ்தா செய்தார்கள். இது என்ன என்று கேட்டேன். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் இந்த வசனத்திற்காக நான் சஜ்தா செய்திருக்கின்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கும் வரை நான் செய்து கொண்டே இருப்பேன் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விடையளித்தார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜ்தா செய்யும் வசனத்தை எங்களுக்கு ஓதி காட்டும் பொழுது அவர்கள் சஜ்தா செய்வார்கள். எங்களுக்கு நெற்றியை வைக்க இடமில்லாத அளவிற்கு நாங்கள் அனைவரும் சஜ்தா செய்வோம். அல்ஹம்துலில்லாஹ். இதுவரை புகாரி என்ற கிதாபில் உள்ள சில ஹதீஸ்களை பார்த்தோம். சஜ்தா ஆயத்து வரும் பொழுது சஜ்தா செய்து கொள்ள வேண்டும். சஜ்தா எப்படி செய்ய வேண்டும், குர்ஆனுடைய சஜ்தாவை எப்படி செய்ய வேண்டும் என்பதை நாம் முன்பே பயானில் தந்திருக்கின்றோம். குர்ஆனில் சஜ்தாவுடைய வசனத்தை ஓதும் பொழுது, சஜ்தா செய்யும் பொழுது, சஜத வஜ்ஹிய லில்லதி ஹலகஹு வ ஸக்க ஸம்அஹு வ பஸரஹு தபாரக்கல்லாஹு அஹ்ஸனல் காலிகீன். எனது முகம் அதனை படைத்து தனது ஆற்றலாலும் சக்தியாலும் அதன் காது கண் புலன்களுக்கு வழியமைத்து கொடுத்து அல்லாஹ்விற்கு சஜ்தா செய்துவிட்டது. படைப்பாளர்களாகிய சிறந்தவனாகிய அல்லாஹ் பாக்கியமுடையவன். ஆதாரம் திர்மிதி, அஹ்மது. அல்ஹம்துலில்லாஹ். சஜ்தா திலாவத் என்ற ஆயத்தை ஓதும் பொழுது, குர்ஆனுடைய சஜ்தாவுடைய ஆயத்தை ஓதும் பொழுது சஜ்தாவில் நின்று அல்லாஹ் அக்பர் என்று நேராக சஜ்தாவிற்கு சென்று இந்த வசனத்தை ஓதிக்கொள்ள வேண்டும். இந்த துவா தெரியவில்லை என்றால் எப்பொழுதும் போல சஜ்தாவில் சுபஹான ரப்பியல் ஆலா என்பதை 3 அல்லது 5 முறை ஓதிக்கொண்டு எழுந்து கொள்ள வேண்டும். ஒரு சஜ்தாவுடைய ஆயத்து, குர்ஆனுடைய திலாவத் ஆயத்தை ஓதினால் ஒரு சஜ்தா செய்தால் போதுமானது. நாம் 14 சஜ்தாவுடைய ஆயத்துக்களை கேட்டிருக்கின்றோம். ஒரே அமர்வில் ஓரிடத்தில் அமர்ந்து ஓதும் பொழுது ஒரு சஜ்தா செய்தால் போதுமானது. 14 முறை செய்வது சிறந்தது. நடந்து கொண்டோ நின்று கொண்டோ அங்கும் இங்கும் சென்று கொண்டோ ஓதினால் எத்தனை முறை கேட்கின்றோமோ அத்தனை முறை சஜ்தா செய்ய வேண்டும். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா கற்றதின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். கற்றபடி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. ஆமீன். குர்ஆனை அதிகமாகவும் ஆர்வத்தோடும் ஓதக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. ஆமீன்.
முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு சுன்னத்துக்களையும் பேணி நடக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருவானாக. ஆமீன். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத் ஓதக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருவானாக. ஆமீன். மறுமையில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிபாரிஷை தந்தருவானாக. ஆமீன். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் காணக்கூடிய பாக்கியத்தை தந்தருவானாக. ஆமீன். பாத்திமா நாயகின் முந்தானை பெற்று சொர்க்கம் செல்லக்கூடிய பாக்கியத்தை தந்தருவானாக. ஆமீன். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் சொர்க்கத்தை வாஜிபாக்கி நரகத்தை ஹராமாக்குவானாக. ஆமீன். ஹஜ்ஜை நசீபாக்குவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இதுவரை பொறுமையாக பயான் கேட்டு மற்றும் துஆக்களுக்கு ஆமீன் சொன்ன உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா கூலியை தந்தருவானாக. ஆமீன். தங்களுக்கு ஏதாவது பயான் தலைப்பில் தேவை என்றால் கீழே கமெண்டில் கேளுங்கள். இன்ஷா அல்லாஹ் தர முயற்சி செய்கின்றேன். இந்த பயான் ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டது. இன்ஷா அல்லாஹ் அவர்கள் பார்த்திருப்பார்கள். ஜஸாக்குமுல்லாஹு கைரா. மேலும் லைக் செய்து கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நற்கூலியை தந்தருவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு வ மக்ஃபிரத்.